6.2 fifth sum. A flagpole h meters is on the top of the dome of radius r meters. A man is standing a 7 meter away from the dome, seeing top of the pole at an angle 45 degree and moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find height of the pole, radius of the dome. சரி, இப்போ இந்த எமிஸ்பிரிக்கல் டோம்னு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் இருக்குது. இந்த திட்டு மேலே ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் கொடி காய். சரியா, தேசிய கொடியோ ஏதோ ஒரு கொடி இருக்குது. இப்போது இந்த டோம் எமிஸ்பிரிக்கல்னு சொல்லிட்டாலே நடுவில் இருக்கிற ஹைட் என்னவாக இருக்கும்? ரேடியஸு. அப்போ இது ரேடியஸ்னால் கண்டிப்பாக இதுவும் ரேடியஸாக தான் இருக்கும். இந்த போல கம்பியோட ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சும் ஆரையும் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வேலை. சரி, இங்கே வரலாம். இப்போ இது ஆறு இதான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டோமோட எண்ட்லேருந்து 7 மீட்டர் தள்ளி எங்கே பார்க்குறேன்? இந்த கம்பியோட டாப்பை பார்க்குறேன். அப்போ என்ன ஆங்கிள் வருது எனக்குன்னா 45 டிகிரி வருது. அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி அந்த கம்பியோட பாட்டம் பார்க்குறேன். பாட்டம் பார்க்கும்போது அதோட ஆங்கிள் என்ன வருது? 30 வருது. சரியா, இவ்வளோ தான் கொடுத்துக்கிற டேட்டா. இந்த கொஸ்டினில் கொடுத்துக்கிற டேட்டா அவ்வளோதான். ஓகேவா, நான் இதை வச்சு ஹெச் ஆரும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. என்னது? ஏஇசி பிஎஃப்சி 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நான் முதல்ல ஏஇசி ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏஇசி ட்ரையாங்கிள் என்னது? tan theta ஈக்குவல் டு, அதான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தான் கண்டுபிடிக்கணும். இது ஹைபோட்டனஸுக்கு வேலை இல்லை. அதனால் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுக்கு என்ன ஃபார்முலாவில் வருது? tan thetaவில் தான் வருது. அப்போ tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்னாது ஏபி ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிசி டிவைடட் பை சிடி ப்ளஸ் டிஇ இல்லையா? சிடி ப்ளஸ் டிஇ. இப்போ tan 45 டிகிரி என்னது? 1 இல்லையா? ஈக்குவல் டு ஏபி என்னது? ஹெச், பிசி என்னது? 6 டிவைடட் பை சிடி என்னது? 6, டிஇ என்னது? 7. சரிச்சா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் r + 7 ஈக்குவல் டு ஹெச் + ஆர். ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 7. இது கண்டுபிடிச்சாச்சு. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். இப்போ செகண்ட் ஒன். இன் ட்ரையாங்கிள் பிஎஃப்சி என்னது? என்ன டிகிரி? tan 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்னென்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னாது இங்கே பாருங்கள், பிஎஃப்சியில் எது? ஆர் மட்டும் தான் இருக்குது. ஆர் டிவைடட் பை இங்கே 6 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5, இங்கே எஃப் இருக்குங்க இல்லையா? ப்ளஸ் 5. அப்போது tan 30 டிகிரி என்னது? 1/√3 ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 12. சரியா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரூட் அங்கே போய்டுமா? போச்சுன்னா என்ன வரும்? r√3 ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 12. சரியா, இப்போது இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும்? r√3 இது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் ஆகிடும். -r ஈக்குவல் டு 12. அப்போது √3க்கு என்ன வேல்யூ? ஆர் காமன் எடுத்துடலாம். ஆர் காமன் எடுத்துட்டா √3 - 1 ஈக்குவல் டு 12. r இன்ட்டு 1.732 - 1 ஈக்குவல் டு 12. r இன்ட்டு 1 கேன்சல் ஆச்சுன்னா 0.732 ஈக்குவல் டு 12. சரியா, 32 ஈக்குவல் டு 12. சரியா, இப்போ r தான் வேணும். r இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 12/0.732 அப்படின்னு டிவைட் பண்ணால் r என்னது? 16.39 மீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 16.39 மீட்டர். அவ்வளோதான்.